நீங்கள் இந்த விட்டமின் மினரல்ஸை பற்றி கவலையே பட தேவையில்லை. உங்களுக்கு உடலுக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் மினரல்ஸும் இதை ஒரு நாளைக்கு 2 வேளை எடுப்பதன் மூலமாக பரிபூரணமாக கிடைக்கும். இதை எடுத்துக்கொண்டு சாப்பிடும் பொழுது 60 வயதுக்காரர் 55 வயது தோற்றமுடைய ஒருவர் சற்று இளமையாக கண்டிப்பாக காணப்படுவீர்கள். எல்லா சத்துக்களும் உடம்பில் இருந்தால் நோய் எதிர்ப்பு தன்மை மிகுதியாக இருப்பதால் எந்த ஒரு மோசமான நோயும் நம்மை தாக்காது என்பது. இதில் எந்த டேஸ்ட்டும் இருக்காது. கசப்பு, துவர்ப்பு, அது மாதிரி இனிப்பு எந்த டேஸ்ட்டும் இருக்காது. நல்லாவே குடிக்கலாம். நீங்கள் அது மாதிரி அதை தேநீர் அருந்துவது போல் அருந்திவிட்டு ஹெல்த் கஃபே தமிழ் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு பன்ருட்டி ஆரோக்கியம் நலமனை மருத்துவமனையினுடைய நிறுவனரும் மருத்துவருமான ஐயனாரின் அன்பான வணக்கங்கள். இதுவரை நாம் வியாதிகளை பற்றிய பதிவுகளை மட்டுமே போட்டிருக்கின்றோம். இந்த பதிவு சற்று வித்தியாசமாக ஒரு ப்ராடக்ட் பற்றியதாகும். மிக மிக நல்ல ப்ராடக்ட் என்பதால் இதனுடைய தயாரிப்பாளர் நான் இல்லை. இது மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து வருது. புனே தான் ஹெட் ஆஃபீஸ் இதுக்கு. அவங்களுக்காக நான் போடலை இதை. அதனுடைய நன்மைகள் ஏராளமாக இருக்கின்றது என்ற ஒரே காரணத்திற்காக இந்த தயாரிப்பு பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்ற முனைப்போடு ஆர்வத்தோடு இந்த பதிவை நான் இந்த முறை பதிவிடுகின்றேன். இதுக்கு பேர் வீட் கிராஸ். இந்த டப்பா தான் கோதுமை புல் பொடி. இந்த கோதுமை புல் பொடியை அவங்க ஒரு கொட்டகை போட்டு சூரியத்தினுடைய வெப்பம் நேரடியாக அது மேலே படக்கூடாது, ஒளி படணும், வெப்பம் படக்கூடாதுன்ற மெத்தடில் கொட்டகை போட்டு இயற்கை உரங்களால் கம்போஸ்ட் செய்யப்பட்ட 2 அங்குலம் மண்ணை மேலாக போட்டு ஒரு படிவு போல் போட்டு அதில் இந்த கோதுமை விதையை விதைச்சி ஒரு வாரத்தில் 7 நாட்களில் 6 சென்டிமீட்டர் உயரம் வரும் பொழுது அதனை பிடுங்கி அதிலிருந்து தயாரிக்கிறார்கள். இப்படி தயாரிக்கும் பொழுது அதில் ஏராளமாக நன்மைகள் கிடைக்கின்றன என்பதற்காக அவர்கள் இப்படி அதனை உற்பத்தி செய்கின்றார்கள். அந்த 7 நாட்களில் 6 சென்டிமீட்டர் உயரம் வரை வந்த அந்த கோதுமை புல் பொடியை காற்றடித்து சுத்தம் செய்கிறார்கள். நிழலில் உலர்த்தி காற்றடித்து அதில் மண் இல்லாத மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட சூடாகாமல், அதனுடைய விலையே எக்கச்சக்கமாக இருக்கும். ரொம்ப நவீன ஒரு இயந்திரத்தின் மூலமாக அந்த கோதுமை புல் கொஞ்சம் கூட சூடாகாமல் மிக மிக நுண்ணிய துகள்களாக அணு மாதிரி அவர்கள் அதனை அரைத்து மாற்றி தருகின்றார்கள். இதனுடைய அது சூடேறாமல் அரைப்பதால் அதில் இருக்கிற விட்டமின் சி கொஞ்சம் கூட அழியாமல் நமக்கு முழுமையாக கிடைக்கின்றது. இதனுடைய நன்மைகள் மிக மிக அதிகம். விட்டமின் சி இதில் அதிகம் இருப்பதால், விட்டமின் சி உங்களுக்கு தெரியும், நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகமாக கொடுக்கும் என்பது. இது மட்டும் இல்லாமல் இதில் நமது உடலுக்கு தேவையான உயிர் சத்துக்கள் என்கிற விட்டமின் சத்துக்கள் அனைத்தும், தாது சத்துக்கள் அனைத்தும் இருப்பதால் இப்பொழுது பொதுவாக நாம் சமச்சீரான உணவுன்றது எப்படி எடுத்துக்கினாலும் அது அபூர்வம் தான், அரிது கிடைக்கிறது. நீங்கள் எந்த உணவு எடுத்துக்கிறீங்களோ அது கூட இதையும், அது கூடன்னா சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை எடுக்கும் பொழுது நீங்கள் இந்த விட்டமின் மினரல்ஸை பற்றி கவலையே பட தேவையில்லை. உங்களுக்கு உடலுக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் மினரல்ஸும் இதை ஒரு நாளைக்கு 2 வேளை எடுப்பதன் மூலமாக பரிபூரணமாக கிடைக்கும். அவ்வாறு அந்த சத்துக்கள்லாம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு எந்த நோயும் வராமல் நீண்ட ஆரோக்கியத்தோடு உங்களால் வாழ முடியும். நோய் இல்லாதவர்கள் இதனை எடுத்துக்கொண்டு வந்தால் அவர்களுக்கு வாழ்நாள் முழுமையும் கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், கேன்சர், லிவர் குறைபாடுகள், ஹை பிபி, சர்க்கரை வியாதி, இது மாதிரி
எந்த ஒரு மோசமான வியாதியும் தாக்காமல் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவே ஆரோக்கியமாகவே வாழலாம் என்பதற்கு கண்டிப்பாக நானே உத்தரவாதம் தருவேன். இது இல்லாமல் இது ஒரு 60 வயதுக்காரர் பார்க்கும் பொழுது சரியான சத்து இல்லைன்னா அவர் 70 வயசு 75 வயது தோற்றமளிப்பார். இதை எடுத்துக்கொண்டு சாப்பிடும் பொழுது 60 வயதுக்காரர் 55 வயது தோற்றமுடைய ஒருவர் சற்று இளமையாக கண்டிப்பாக காணப்படுவீர்கள். இதை எடுத்த 5 நாட்களிலேயே உங்கள் உடலில் சுறுசுறுப்பு கூடுவது தெரிய வரும். மன அழுத்தம் உள்ளவர்கள் இதை 1 மாதம் சாப்பிட்டு வந்தால் அந்த மன அழுத்தம் பாதியாக குறைந்துவிடும். தொடர்ந்து இதை சாப்பிட்டு வரும் பொழுது அந்த மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபட முடியும். இதை ஒரு இது மருந்து கிடையாது, இது ஒரு சர்வரோக நிவாரணி என்று சொல்லலாம். அதாவது மொத்தமே எப்படி சொல்கிறாங்கன்னா, இது அலோபதி மருத்துவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். எல்லா சத்துக்களும் உடம்பில் இருந்தால் நோய் எதிர்ப்பு தன்மை மிகுதியாக இருப்பதால் எந்த ஒரு மோசமான நோயும் நம்மை தாக்காது என்பது. அந்த வகையிலே இது நமக்கு தேவையான அனைத்து விட்டமின்களையும் மினரல்ஸ்களையும் பூர்த்தி செய்வதால் நம்ம எந்த விதமான மோசமான வியாதியும் தாக்காமல் முழு ஆரோக்கியத்தோடு நன்றாகவே வாழலாம் என்பது என்னுடைய உத்தரவாதமாகும். இதை இதில் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்கூப் கொடுத்துருப்பாங்க. இப்படி நிறைய எடுத்து இப்படி கழுத்தோடு தடவும் பொழுது சமமாக வந்துடும், அது மட்டமாக இருக்கும். இதை எடுத்து ஒரு 200 மில்லி பிடிக்கக்கூடிய ஒரு காலி டம்ளரில் முதல்ல போட்டுக்கணும். அதுக்கு பிறகு 2 வயசு குழந்தை குடிக்கிற மாதிரி வெதுவெதுப்பான இளஞ்சூடான தண்ணி அதில் ஊற்றி ஸ்பூனால் நன்கு கலக்கி சாப்பிட்றதுக்கு 1.25 மணி நேரத்துக்கு முன்னாடி தேநீர் அருந்துவது போல். இதில் எந்த டேஸ்ட்டும் இருக்காது, கசப்போ துவர்ப்பு அது மாதிரி இனிப்பு எந்த டேஸ்ட்டும் இருக்காது, நல்லாவே குடிக்கலாம். நீங்கள் அது மாதிரி அதை தேநீர் அருந்துவது போல் அருந்தி விட்டு உடனே ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்க வேண்டும். இப்படி நீங்கள் காலை உணவுக்கு 1.25 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கலாம். இரவு உணவுக்கு 1.25 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கலாம். இப்படி எடுப்பவர்கள் சர்க்கரை வியாதிக்காரர்களாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுகிற உணவில் 10% குறைச்சிக்குங்க. உங்களுடைய சர்க்கரை வியாதி நீங்கள் எந்த மருந்து எடுத்தாலும் சரி, அலோபதி மருந்து எடுத்தாலும் சரி, 1 மாதம் கழித்து நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி குறையாமல் இருந்த உங்களுடைய சர்க்கரை நோய் குறைந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது குறைந்த அளவில் காட்டும். உங்களுக்கு பொதுவாகவே சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க ரொம்ப சோர்வாக காணப்படுவீங்க. 10 வருஷத்துக்கு மேலே மருந்து எடுத்துக்கினா கிட்னி ஃபெயிலியர் அது மாதிரிலாம் ஏதாவது வரும். ரெண்டாவது, இப்போ அலோபதி மருத்துவர்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவங்களே சொல்கிற விஷயம், ரெண்டாவது நெட்டில் போட்டு பார்த்தாலும் வந்துடும். ஒவ்வொரு அலோபதி மருந்துக்கும் கண்டிப்பாக பக்க விளைவுகள் உண்டு என்று சொல்கிறார்கள். நல்ல விளைவுகள் உண்டு, பக்க விளைவுகளும் உண்டு. இந்த கோதுமை புல் பொடியை நீங்கள் எடுத்துக்கொள்வதால் அந்த பக்க விளைவுகளை இது ரொம்ப ரொம்ப குறைச்சிடும். நல்ல விளைவுகளை எந்த காரணத்தை கொண்டும் குறைக்காது. ஆக தொடர்ச்சியாக எடுத்துக்கின்னு வந்தீங்கன்னா அந்த பக்க விளைவிலிருந்து நீங்கள் விடுபடலாம். அந்த மருந்தால் உண்டாகிற கிட்னி ஃபெயிலியர் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. மற்ற எந்த வியாதி இருந்தாலும் இதை கூட எடுத்துக்கின்னு அலோபதி மருந்தே எடுத்துக்கிங்கன்னா கூட உங்களுடைய பாதிப்புகள் குறைந்து அதிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் என்பது உறுதி தான். போன பதிவில் கிட்னி ஃபெயிலியர் இளங்கோவன் உங்களுக்கு பேட்டி கொடுத்துருந்தார். அவரும் கூட இங்கே 3ஆவது நாள்லேருந்து இந்த கோதுமை புல் பொடியை சாப்பிட்டு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் மாறிட்டார். அதாவது எங்கள் மருந்தோடு இதை சேர்த்து கொடுக்கும் பொழுது கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டு ரொம்ப வேகமாகவே சரியாக வராங்க. இதில் என்ன ஒன்று குறிப்பிடலான்னா, இது லேசான குளிர்ச்சி தன்மை உடையது. கோதுமை சூடு, கோதுமை புல் பொடி லேசான குளிர்ச்சி. இதை சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, ஆஸ்மா, டிபி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இது அதை அதிகப்படுத்திடும். இப்போ உங்களுக்கு வெங்காயம் சாப்பிட்டா சளி பிடிக்கும், வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்டா சளி பிடிக்கும்னா கண்டிப்பாக அவங்க இதை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அந்த குளிர்ச்சி தன்மை உங்களுக்கு சளியை உண்டாக்கிடும். இந்த வெள்ளரி பிஞ்சு வெங்காயம் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது என்ன அப்படின்னு சொல்கிற யாராக இருந்தாலும்
இந்த கோதுமை புல் பொடியை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த கம்பெனி பேர் சொல்லிடுறேன், கிர்மி ஸ்வீட் கிராஸ். இது வந்து 100 கிராம், ஒரு டப்பா 500 ரூபா. ஒரு நாளைக்கு ஒரு வேலைன்னு எடுத்திங்கன்னா 1 மாதத்துக்கு வரும். ஒரு நாளைக்கு 2 வேலை எடுத்திங்கன்னா 15 நாளைக்கு வரும். இதை விட நிறைய வீட் கிராஸ் பவுடர் இருக்குது. இதை விட விலை குறைவாகவும் கிடைக்குது, இதை விட விலை அதிகமாகவும் இருக்குது. என்னுடைய 20 ஆண்டு கால அனுபவத்தில் நடுத்தரமான விலையுடைய இதனுடைய பலன் மாதிரி வேறு எந்த ப்ராடக்ட்லேயும் கிடைக்கல என்பது நான் கேரண்டியாகவே சொல்லுவேன். இது அந்த கம்பெனிக்காரங்களே ஒத்துக்கணும் ஒரு விஷயம். சார், எங்கள் ப்ராடக்டை பற்றி எங்களுக்கே தெரியாதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்களே என்கிட்ட ஆச்சரியப்பட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அதிகமாக வாங்குறவனே தமிழ்நாட்டில் நான் தான். இப்போது இந்த பொருள் என்கிட்ட தான் வாங்கணும்னு கிடையாது. கிர்மி ஸ்வீட் கிராஸ் உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இது கிடைக்கலன்னா எனக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு 500 ரூபா விலையோடு 100 ரூபா கொரியர் செலவு அனுப்பணும். 2 பாக்ஸு கேட்டாலும் அதே கொரியர் செலவு தான். எங்கள் மருத்துவமனையில் இப்போது தங்கி எதுக்கு வைத்தியம் பார்த்துக்கிறவங்களுக்கும், ஆஸ்மா பேஷண்ட்டு தவிர, சைனஸ் பேஷண்ட்டு தவிர மற்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த கோதுமை புல் பொடியை கடந்த ஒரு 15 நாட்களாக கண்டிப்பாக கட்டாயப்படுத்தியே கொடுக்குறோன்னு சொல்லலாம் இதை. ஆனால் 3வது நாள் 4வது நாள்லேருந்து இல்லை சார், அது சாப்பிட்டா இன்னும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு எல்லோருமே இதில் ஆமோதிக்கிறாங்க. ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை கூட இப்போ நான் சொல்லுவேன். ஈரான் அமெரிக்க போர்னால் இப்போ நமக்கு வந்து உரம் கிடைக்கல. விலையும் அதிகமாக இருக்குது, உரத்தட்டுப்பாடு அதிகமாக வந்துடுது. ஏன்னா நமக்கு தேவையான 3/4 பங்கு உரங்களை வந்து நம்ம வெளிநாட்டில் இருந்து தான் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த போரால் அது கிடைக்கிறது குறைஞ்சி போயிடுச்சு. இதனால் உற்பத்தி பாதிக்கப்பட போகுது. இது இல்லாமல் இயற்கையும் நமக்கு எதிராக திரும்பி இருக்குது. இப்போது எல்னினோன்னு ஒன்றை பற்றி பயங்காட்டுறாங்க. அந்த எல்னினோவால் இந்தியாவில் பருவமழை குறைந்து விடும் அப்படின்னு இப்போ சொல்லிக்கின்னு வராங்க. அதுக்கான வாய்ப்பு 80% இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 10-20 நாட்களில் இன்னும் 90%, 100%ன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. பருவமழை பொய்த்துன்னா குறைந்து போவதோடு மட்டுமல்லாமல் வெப்பம் சென்ற ஆண்டு இருந்ததை விட அதிகமாக இருக்கும். ஏறக்குறைய 50 டிகிரி சென்டிகிரேடு வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம 40-42 தாங்க மாட்டோம். 45 நிகழ்காலத்திலேயே இருந்துக்கிட்டு இருக்குது. 50 இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னுடைய கணிப்புப்படி உரத்தட்டுப்பாடு, இயற்கை கொடுக்குற எல்னினோவினுடைய தாக்கத்தினால் நம்முடைய இந்தியாவில் உணவு உற்பத்தி குறைந்து விலைவாசி ஏறி கையில் காசு இருந்தால் கூட சில பேருக்கு அந்த அளவுக்கு உணவுப் பொருள்களுடைய விலை ஏறிவிடும். இப்பயே ஏறிக்கின்னு தான் இருக்குது, இன்னும் ஏறிடும். அந்த ஒரு சூழ்நிலையில் நமக்கு போதுமான உணவு கிடைக்காத ஒரு நிலை கூட வரலாம். நடுத்தரமான குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும். அந்த வகையில் இதை எடுத்துக்கின்னு நம்ம உணவு பஞ்சத்தை போக்குறது கூட நீங்கள் இதை எடுத்துக்கின்னு பாதி வயிறு சாப்பிட்டா கூட நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்பது. இது நான் வந்து ஏதோ இதை உங்கள்கிட்ட கொடுக்கணுன்றதுக்காக சொல்லலை, அனுபவமாகவே சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் 2 ஸ்பூன் காலையிலையும் 2 ஸ்பூன் நைட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு வேளை சாப்பாடு இல்லாமலே இருந்தாலும் முழுசாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். மேற்கொண்டு தேவைப்படுபவர்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு நான் உபயோக குறிப்பு நோட்டீஸே இது கூட சேர்த்து வச்சு அனுப்பிடுறேன். இன்னொன்று சொல்லுவேன், நான் நீங்கள் எந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணாலும் எடுத்துக்கணும் இருங்க. அந்த மருத்துவத்துக்கு கூடவே இந்த கோதுமை புல் பொடியை ஒரு இணை உணவாக, இது ஒரு கீரை பொடி மாதிரி தான். கோதுமை வளருதுன்னா அது ஒரு கீரை மாதிரி தான். இதை எடுத்துக்கின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பக்க விளைவும் வரப்போகிறது கிடையாது, நல்ல விளைவுகள் தான் வரும். உங்கள் வியாதி வேகமாக சரியாகும் என்பதற்கு நான் மிகுந்த உறுதியும் அளிப்பேன். இறுதியாக இன்னொன்று என்ன சொல்லுவோன்னா, கேன்சர் பேஷண்ட்டு அவங்க இதை எடுத்துக்கின்னு பப்பாளி டெய்லி ஒரு 200 கிராம், அதில் ஒரு 2 பல் நாட்டுப்பல் பூண்டு, அதை ஒரு 10 பீஸ், ஒவ்வொரு அந்த பல்லு பூண்டையும் 10 பீஸாக கட் பண்ணி காற்றுல ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு இது கூட சேர்த்து
எடுத்து வரும்பொழுது பப்பாளி, இது கூட உங்களுக்கு சீத்தாப்பழம் கிடைச்சிதுன்னா அது ஒரு பழம், இதை எடுத்துக்கின்னு வந்தீங்கன்னா கேன்சர் அது உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும், முதல் நிலை கேன்சராக இருந்தால், அதில் நிறைய இருக்குது, முதல் நிலையிலிருந்து 6 நிலை வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போது அந்த முதல் நிலை கேன்சர் மட்டும் இருக்கிறவங்க இதை எடுத்தே நீங்கள் முழுசாக குணமாக முடியும் என்பது என்னுடைய ஆலோசனை என்று கூட சொல்லேன். அது கூடவே வாரத்தில் ஒரு 3 நாள் சுண்டக்காய் வத்தல் பாதி, வத்தலாக இருந்தால் உப்பு போடாத வத்தல், சுண்டக்காய் வத்தல் ஒரு பாதி, மணத்தக்காளி வத்தல் ஒரு பாதி, இந்த ரெண்டையும் எடுத்து நீங்கள் குழம்புல கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புளி இல்லாத குழம்பாக இருக்கணும். பொறி குழம்புன்னா புளி இல்லாத குழம்புன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு வந்தீங்கன்னா முதல் நிலை, அதாவது முதல் படி கேன்சர் உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் பூரணமாக இவைகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு நீங்கள் குணமாகலாம் என்பதை ஒரு ஆலோசனையாக சந்தோஷமாக இதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.